10 to 15% தான் பாஸ் பர்சன்டேஜாக வரும். என்னை பொறுத்த வரைக்கும் போகலாம், ஆனால் இந்த நாட்டை சூஸ் பண்ணி போகிறதும் பெட்ரு. உங்களுக்கு நீட்டு தேவையில்லை. 2019க்கு முன்னாடி 2019 நீட்டு கம்பல்சரி ஆகிட்டாங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் ஜஸ்ட் பாஸ் இருந்தால் போதும். தட் மீன்ஸ் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆமாம், ஃப்ரீலான்ஸ் கன்சல்டன்சி எக்கச்சவே இருக்கான். நேராக போய் பாருங்கள், அவங்கள 2-3 வாட்டி இது பண்ணுங்கள். முக்கியமாக ஹிடன் சார்ஜஸ் அதிகமாக வச்சுருப்பாங்க. எப்படி வச்சுப்பாங்கன்னா, உங்களுக்கு ஃபைனான்ஷியல் மெத்தடாலஜியில் தான் அவங்க ஈஸியாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவாங்க. பிக்கஸ்ட் ஸ்கேம் பேரண்ட்ஸ் ஃபால் ஃபார் இந்த நியூ ரெகுலேஷன்ஸ் எஃப்எம்ஜிஎல் வந்து பிக்கஸ்ட் ஸ்கேம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் ஜார்ஜியா, அர்மேனியா, வியட்நாம், ரஷ்யா இது எல்லாமே எலிஜிபிளே இல்லை ஆஸ் பர் மை நாலேஜ். இது நிறைய கன்சல்டன்ஸுக்கும் தெரியும் இந்த ரூல்ஸ் படி கிடையாதுன்னு சொல்லிட்டு நீட்டு வந்துச்சு. நீட் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எங்கே மருத்துவத்தில் சேர்க்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த ரூல் மட்டும் ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாது. அந்த ரூல் ஏன் எப்படி டீவியேட் ஆவாங்க? உங்கள் ஏஜென்சி இல்லாமல் வேறு ஏஜென்சி மூலியமாக போனவங்க, வேறு கண்ட்ரிக்கு போனவங்க, அங்கே படிப்பு சரியில்லாமலோ ஏதோ வகையான இஷ்யூஸில் வந்து இல்லை தெரியாமல் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா உங்களுக்கு? யாராச்சும் பேசியிருக்காங்களா? ஆமாம், நிறைய இந்த மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணு இந்த மாதிரி தான் வந்து ரஷ்யாவில் படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் ஏதோ அங்கே உள்ள ப்ராப்ளத்தில் ஏதோ இருந்தனால அவங்க திரும்பி வந்துட்டாங்க. அந்த பேரண்ட் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஆமாம், இந்தியாவுக்கு வந்துட்டு அந்த பேரண்ட் வந்து என்கிட்ட கேட்கும் போது நான் அப்படியே சொன்னேன், நீங்கள் பங்களாதேஷில் சேர்க்கலாம், நீங்கள் பங்களாதேஷில் படிக்க வைங்க, கண்டினியூ பண்ண முடியாது, ஃபஸ்ட் இயர்லேருந்து தான் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. சொல்ல மாதிரி வந்துட்டாங்கன்னா திருப்பி ஃப்ரெஷ்ஷாக பங்களாதேஷ் ஃபஸ்ட்லேருந்து. ஆமாம். ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது அங்கே டிஸ்கண்டினியூ அவ்வளோ அங்கே முடிஞ்சு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக படிக்கும். ஆமாம். இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ண முடியுமா? ஒரு கண்ட்ரியில் படிச்சுட்டு அங்கேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஸ்விட்ச் பண்ண முடியுமா? ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதையும் சீரியஸாக சொல்லியிருக்குது. 2021 இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் யூனிவர்சிட்டி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கண்ட்ரி, இல்லை ஒரு கண்ட்ரிலே இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு மாற்றுறதுன்னு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த கண்ட்ரியில் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களோ அதை கண்டினியூட்டிவ் 6 வருஷமோ 5 வருஷமோ அந்த கோர்ஸ் டியூரேஷன் அந்த கண்ட்ரிலேயே அந்த காலேஜ்லேயே நீங்கள் பண்ணணும். 2 வருஷம் இங்கே படிச்சுட்டு இன்னொரு காலேஜில் மாத்திரலாம் முன்னாடி இருந்துச்சு. இப்போ அது அலோடு கிடையாது. ஒரு ஃபஸ்ட் இயர் தான் ஆச்சு, +2 முடிச்சுட்டு MBB அங்கே போய் முதல் வருஷம் படிக்கிறாங்க, இல்லை 2வது வருஷம் முடிக்கிறதுக்குள்ளே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்லாம் சொல்கிறாங்களா? அப்படி இல்லையா? அது கிடையாது. முன்னாடி இருந்துச்சு. முன்னாடி வந்து அது ரூல்ஸாகவே இருந்துச்சு. நீங்கள் 2 வருஷம் படிச்சுட்டு வந்து வேறு ஏதாவது காலேஜில் படிச்சுட்டு வந்து இங்கே அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை 2021 இந்த ரூலுக்குள்ளேயே அதுவும் அடங்குது. எந்த இதுவுமே ஒரே கண்டினியூட்டியில் தான் இருக்கணும். ஓகே. இப்போது எஃப்எம்ஜிஜி வந்து பங்களாதேஷில் படிச்சுட்டு வந்தால் வாங்குறது ஈஸி, பாஸ் ஆகிற அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறது ஈஸின்னு சொன்னீங்க. இயல்பாகவே நமக்கு ஒரு டவுட் ஒன்று வரும், வேறு கண்ட்ரியில் படிச்சுட்டு வந்தால் வாங்குறது கஷ்டன்றீங்க. இப்போ வேறு கண்ட்ரியில் படிச்சுட்டு வந்து இங்கே அதை பாஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கீங்க? ஏகப்பட்டவர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 அட்டம் 15 அட்டம் 8 அட்டம் கொடுத்தவங்கலாம் நிறையவே இருக்காங்க. இது கண்ட்ரியோட இதை சொல்கிறதான்னு படிப்பு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவில் வந்து எப்படின்னா, இன்ஃபேக்ட் அங்கே சிஸ்டம் நல்லா இருக்கும். நான் இந்தியாவோட சிஸ்டம் நல்லா இருக்கும். உங்களுக்கு விரிவடைஞ்சு படித்து சொல்லித் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அனாட்டமி எடுத்துட்டிங்கன்னா அதையுமே ஸ்பிட் பண்ணி சொல்லித் தருவாங்க. இங்கே இன்டர்னல் மெடிசன்லாம் ஒரே இதில் இருக்கும். அங்கே நியூராலஜி தனி, நெஃப்ராலஜி தனி, இன்டர்னல் மெடிசன் இருக்கும், டீட்டெயில்டாக இருக்கும். அதை வந்து குறையே கிடையாது. ஆனால் என்னென்னா எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் முறை உங்களுக்கு வந்து அங்கே திணிக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா படிக்கலாம். உங்களை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த நம்ம இங்கே ரிட்டன் எக்ஸாம் இதெல்லாம் வைக்கிறாங்களா, அதெல்லாம் அங்கே கிடையாது. அது மாதிரி அங்கே கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் கிடையாது. ஃபைனல் இயரில் மட்டும்தான் கவர்மெண்ட் எக்ஸாம். இந்த வருஷம் நீங்கள் வருஷம் இங்கே இருக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால என்னது, செமஸ்டர் தள்ளி விட்டுட்டு போகும்போது கடைசியாக வரும்போதோ ஆஹா நம்ம பக்கம் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் இப்போ அங்கே வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்ஃபேக்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச்சு இங்கே எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் வந்து 3 அட்டம் தான் வச்சுருந்தாங்க, 3 பேப்பர் வச்சுருந்தாங்க. அதை கோர்ட்டில் எப்படியோ கேஸ் போட்டு அதுக்கு வாதாடி நம்ம ஓரளவு ஃபேவராக நம்மளுக்கு தான் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இது மனிதனோட ஹெல்த் பிரச்சனை. லைஃபோட நீங்கள்
இதனால நாங்கள் கேன்சல் பண்ண முடியாது, இந்த எக்ஸாமை உங்களை கொஞ்சம் ஈஸியாக ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 3 லிமிட்டட் அட்டம்ப்ட் இருந்ததை அன்லிமிட்டட் அட்டம்ப்ட்டையும் 3 பேப்பர் இருந்ததை ஒரே பேப்பராக்கி 2 பார்ட்டாக வச்சுருந்தாங்க. ஓகே. அப்போ 3 பேப்பர்லையும் ஈச் 50% எடுத்தால் தான் பாஸு. இப்போ ஒரே பேப்பர் ஒரே பாட்டு 2 பேப்பராக வச்சுருக்காங்க. ஸோ 300 கொஸ்டின் இருக்கிறதுல 150 எடுத்தால் பாஸுன்னு வச்சா அன்லிமிட்டட் அட்டம்ப்ட். ஓகே. ஸோ அதனால் நிறைய மாணவர்கள் இன்னும் ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் 10 to 15% தான் பாஸ் பர்சன்டேஜாக வரும் வருஷம் 40,000 மக்கள் எழுதுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4,000 பேர் 7,000 பேர் தான் பாஸ் ஆவாங்க. வருஷத்துக்கு 40,000 மாணவர்கள் அங்கே 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதம் ஒரு வாட்டி இந்த எக்ஸாம். ஃபாரினில் படிச்சுட்டு வந்தவங்க 40,000 பேர் எழுதுறாங்க. வருஷத்துக்கு 40,000 பேர் வர்றாங்க. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த எக்ஸாம் நடக்கும், வருஷத்தில் 2 வாட்டி. ஸோ இந்த 40,000 பேர் எழுதும்போது மிஞ்சி போனால் ஒரு 10 to 15% தான் எவ்ரி இயர் ஆகுது அந்த ஒரு 5,000 to 10,000 தான் பாஸ் ஆகுறாங்க. இருந்தும் வெளிநாட்டு போகிறது குறையலை. இதை நம்ம எல்லாமே வெளிநாட்டு போகலான்றீங்களா போனான்றீங்களா? இவ்வளோ என்னை பொறுத்த வரைக்கும் போகலாம், ஆனால் இந்த நாட்டை சூஸ் பண்ணி போகிறதும் பெட்ரு. நான் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முன்னாடியே நான் பங்களாதேஷை ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கண்ட்ரி நான் போயிருக்கேன். அந்த கல்ச்சர் இவங்க எப்படி படிப்பு சொல்லித்தர்றாங்க, அந்த கரிக்குலம் நம்ம எப்படி அது கொண்டு போகிறாங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நம்மளும் 12th முடிச்சு ஒரு காலேஜ் போகிறவங்க அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க, ஆனால் அது ஓவர் என்ஜாய்மெண்ட்டாக போகிறதுனால தான் ப்ராப்ளம் வருது. ஆனால் இந்த பங்களாதேஷ் மாதிரி நாடுகளில் வந்து சீரியஸாக ஸ்ட்ரிக்டாக இருக்கனால, அந்த எக்ஸாம் பேட்டர்னில் போயிட்டுருக்கனால ஈஸியாக வந்து இவங்க இந்த எக்ஸாம் பாஸ் ஆகிறாங்க. நான் இந்த 2021 ரூலுக்கு முன்னாடியே பங்களாதேஷ் போங்கன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு மிம்பம் கட்டப்பட்டதில்ல, முஸ்லீம் நாடு, முஸ்லீம் அந்த இதுலேயே பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு. ஆனால் இன்ஃபேக்ட் நான் தான் ஃபஸ்ட்டு பங்களாதேஷ் சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ எல்லாருமே பங்களாதேஷ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் பங்களாதேஷ் போங்க. ஏன்னா படிப்பை பற்றி தெரிஞ்சிருச்சு, பொதுமக்களுக்கே தெரிய ஆரம்பிச்சு. டைரெக்டாக என்கிட்ட கேட்கும் போதே பங்களாதேஷ் அனுப்ப முடியுமான்னு தான் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன், தமிழ்நாடு மக்கள் மனநிலையை வந்து நான் கொண்டு வந்துட்டேன். அதை நான் பெருமைப்படுறேன். இப்போ 40,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, அதில் இப்போ 10% தான் பாஸ் ஆகுறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ மீதி இந்த எஃப்எம்ஜி பாஸ் ஆகாத டாக்டர்ஸ்லாம் படிச்சு முடியாது என்ன பண்ணுறாங்க? விரைச்சி ஆகிறாங்க, டிப்ரெஷன் ஆகிறாங்க, வீட்டில் லோனில் போய் படிக்க போயிருப்பாங்க. இங்கே ஜாப் வந்து நம்பர் இல்லைன்னா ஜாப் தரமாட்டாங்க. ஸோ அது ஒரு கண்டினியூட்டி போயிட்டுருக்கோம். அடுத்த எக்ஸாம் எழுதுவாங்க. அப்படியே போயிட்டு ஒரு 2-3 வருஷத்தில் இல்லை 4-5 வருஷத்தில் நிறைய பேர் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் விட்டே போய் வேறு ஏதாவது ஜாப் பார்க்குறாங்க. சில பேர் என்ன நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், இந்த டிஜிட்டல் மீடியாலாம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதில் இறங்கிடுவாங்க. இந்த மாதிரி தனி பிஸ்னஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் டு த கோருக்கு போயிடுறாங்க, அது உண்மை தான். பட் அந்த கரெக்டான, அதனால தான் நான் நிறைய யூடியூப்லேயும் சரி, கரெக்டான சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகாதீங்க. ஏன்னா மெடிசனுங்கிறது ஒரு டஃப்பான சிலபஸ், அதை ஒரு ஜாலியாக எடுத்துக்கூடாது. இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி, அதை வந்து கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா நான் தான் சொல்லுவேன், நீங்கள் எய்ம்ஸில் படித்தாலும் சரி, தேனி மெடிக்கல் காலேஜில் படித்தாலும், ரஷ்யாவில் படித்தாலும், நீ எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போறியோ அதை தான் பார்ப்பேன் தவிர, உன்னை வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கியா, நீ அப்போ தான் உன்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் பெஞ்சு கூட பெரிய நல்ல டாக்டராக இருப்பாங்க, ஒரு வெல்வர்ஸ் டாக்டர் இருப்பாங்க, கோல்டு மெடல்ஸ் இருப்பாங்க, பேஷண்ட் இல்லாமல் இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட எப்படி பேஷண்ட் அணுகுமுறையோ அதுதான் முக்கியம். இந்த எஃப்எம்ஜியில் பாஸ் ஆகாமல் டாக்டராக வேலை செய்கிறவங்களோ இல்லைனா கிளினிக் வைக்கிறவங்கள மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இது நிறைய நடக்குது. நம்ம இன்ஃபேக்ட் நான் வந்து ரஷ்யன் மெடிக்கல் கிராஜுவேட் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன், இங்கே அசோசியேஷன் இருக்குது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஐஎம்ஏ ப்ரொஷோக்கம் பிரான்ச் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். ஸோ ஐஎம்ஏல நான் இருக்கனால நிறைய ஐஎம்ஏ சீனியர் பர்சன்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள், இல்லை இந்த மாதிரி போலீஸ் பிடிச்சிருவாங்க, பிடிச்ச பிறகு நம்மள்ட்ட வரும். அப்புறம் நான் சொல்லுவேன், இல்லை அவங்க தெரியாமல் வீட்டோட கஷ்டத்தினால இந்த ஒரு விஷயத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கொஞ்சம் கண்டறிஞ்சு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீயாகவே கோச்சிங் கொடுத்து அந்த மாதிரிலாம் பாஸ் ஆகிருக்காங்க. ஏன்னா இவங்க சம்பாதிச்சு எல்லாத்தையும் படிக்க வச்சுருப்பாங்க, அந்த ஃபேமிலியே இவங்களை இன்வெஸ்ட் பண்ணி படிக்க வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஆயிரும் கடைசியில் அவங்க ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கும் வந்துடுவாங்க.
அதனால் எல்லாம் நினச்சிப்பாங்க டாக்டர் வந்து கோட் சூட் போட்டிருக்காங்க நல்லா சம்பாதிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இதெல்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கும் போகிறாங்க. ஏன்னா சேலரிஸ் எல்லாமே கம்மியாகிட்டு இருக்குது. காம்படிஷன் ரொம்ப காம்படிஷன் அதிகமாகுது. ஸோ அதனால தான் சொல்லுவேன் எல்லாட்டையும், டாக்டர் படிக்கிறது முக்கியம்தான். சரி, ரிட்டையர் ஆகிட்டு இருந்தாங்க, நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பேஷண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டில் ஒரு 200 பேஷண்ட் இருந்த இடத்துல இப்போ 10,000 பேஷண்ட் வராங்க. ஸோ ஆனால் டாக்டர் அதே தான் இருக்கிறோம். இது வந்து கவர்மெண்ட்டை நம்ம சொல்லணும். 18,000 பேர் எப்படி இருந்தாங்களோ 15 வருஷம் முன்னாடி, அதே 18,000 20,000 தான் கவர்மெண்ட்லேயே இருக்கிறோம். இன்ஃபேக்ட் இப்போ புது கவர்மெண்ட்டு அதை லிசன் பண்ணி நிறைய நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா பேஷண்ட் லோடு அதிகமாகிடுச்சு. நீங்கள் பேஷண்ட் வந்து 2,000 பேர் இருந்த இடத்துலையும் அதே 18,000 பேர் இருந்தோம். இப்போ 20,000 பேர் இருந்த இடத்துலையும் அதே 20,000 தான் இருக்கும். ஸோ இப்போ டாக்டர்ஸோட இது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இன்ஃபேக்ட் வெளிநாட்டில் போயிட்டு வந்தவங்களுக்கு இந்த கஷ்டம் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்க தான் செய்யுது. ஆனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு இதுலேயே சொன்னீங்க, ஆசைப்படுறது ஒரு மனிதனோட இது இயல்புன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆசையை கரெக்டான இதில் பண்ணி அவங்கள கரெக்டாக கைட் பண்ணி அவங்கள பாஸ் பண்ண வச்சுட்டு அந்த முறையில் போனாங்கன்னா ஈஸியாக அவங்க சர்வே ஆகலாம். ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் தான் சொன்னீங்க, தேனியில் படித்தாலும் சரி, ரஷ்யாவில் படித்தாலும் சரி, பங்களாதேஷில் படித்தாலும் சரி, நல்லா படித்தா டாக்டர் ஆகலாம். இப்போது படிச்சு ட்ரீட்மெண்ட்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தானே. இங்கே ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனும் சரி, அங்கே ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் ஒன்று தான். இங்கே ஒரு காய்ச்சலுக்கும் ட்ரீட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும் இல்லையா? எதுக்கு அப்போ இப்படி ஒரு எக்ஸாம்? அது கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். இதை வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கே கேட்டோம். இந்த ஒரு எக்ஸாமை தவிர்த்துட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப்பை 2 வருஷமாக ஆக்கிக்கணுங்க. இல்லை உங்களுக்கு ஆளுகள் தேவைப்படுது, சம்பளம் இல்லாத ஒரு டாக்டர் 1 வருஷமாக வச்சுக்கிறீங்க, ட்ரெயினியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் வந்து அவங்க சுமையை அதிகமாக்குது, ரொம்ப கடுமையாக படிச்சுட்டு வந்துட்டாங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெட்டர். ஆமாம், ப்ராக்டிஸ் வந்து உண்மையை சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெட்டர் டாக்டர். அது வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக இது பண்ணாங்க. இதை நாங்கள் கவர்மெண்ட்டை காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் சரி, பிஜேபி ஆட்சி காலத்துலேயும் கொடுத்துருக்கோம். இது ஒரு மெமரண்டமாகவே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க. அவங்கள வந்து ஒரு 2 வருஷமோ நிறைய கிராமத்து சைடு, நம்ம சவுத்தில் நம்ம வெல் வேர்ஸ்டு ஹெல்த் சிஸ்டம், ஆனால் நார்த்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துக்கு இவங்களை அனுப்பிச்சி விடுங்க. நிறைய மலைவாழியில் மெடிசனே என்னன்னு தெரியாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்கள 2 வருஷமோ 1 வருஷமோ பண்ணிட்ட பிறகு நீ வந்து நம்பர் உங்களுக்கு கிடச்சிருன்னு சொன்னால் கண்டிப்பாக வேலை செய்கிறதுக்கு இவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அப்படி பண்ணலாம். ஸோ அப்போ பண்ணலாம், கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு பண்ணலாம். ஃபார்மாலிட்டி தான் இந்த எக்ஸாம் இல்லையா? ஆமாம். ஏன்னா அவங்க நல்லா படிச்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு படிச்சு முடிச்சு வேணா டாக்டர் தான். டாக்டர் இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்க, இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்கன்னா அவங்க பெட்டர் இன்னும் டாக்டர். ஒரு வருஷத்தை 2 வருஷமாக ஆக்கி இவங்களுக்கு இதை கொடுங்க. 1 வருஷம் ஃப்ரீயாக இருங்க, 1 வருஷம் சம்பளம் கொடுங்க. இந்த மாதிரி மலைகள் மலைஜாதி மக்கள் இடையில போக முடியாத, எவ்வளோ மருத்துவம் போக முடியாத இடங்கள் நிறைய இருக்குது இந்தியாவில். அந்த மாதிரி இடத்துல அனுப்பிச்சி விட்டு இவங்களை காப்பாற்றலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நம்ம கவர்மெண்ட் ஒரு ரிக்வஸ்ட் வைப்போம் இல்லை? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வைக்க முடியும், நம்ம கவர்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது. ஃபைன். இல்லை, நம்ம கவர்மெண்ட் கொஞ்சம் ஈஸி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு வர்றதுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம பேசி கெஞ்சி கூத்தாடி தான் வாங்கணும். சரி, எனிவேஸ் ரிக்வஸ்ட் வைப்போம். ஒரு பேரண்ட் இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் பேரண்ட்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பிலோ மிடில் கிளாஸாக கூட வச்சுக்கோங்களேன். என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டேன். நீட்டில் பாஸ் ஆகிட்டான். நீட்டில் பாஸ் ஆனாலும் எவ்வளோ நல்ல மார்க் எடுத்தால் கூட பல நேரங்களில் சீட்டு கிடைக்கல. நல்லா படிக்கிற பிள்ளை, டாக்டராக என் பிள்ளைய ஆக்கணும். நான் பரவாயில்ல, கடனை வாங்கி இருக்கிற கொஞ்சம் இடத்த விற்று கூட நான் என் பிள்ளைய டாக்டர் ஆக்கிடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்ட் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன? யாரை பார்க்கணும், யார்கிட்ட பேசணும், என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு இருக்குது. அடிப்படையாக நமக்கு ஒன்று தெரியணும்ல. ஏன்னா இப்போ நம்ம உட்காந்து இந்த இன்டர்வியூவில் பேசுகிறோம், இதை நம்பணுமாங்கிறது அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மள மாதிரி நிறைய இன்டர்வியூ அவங்க பார்ப்பாங்க, நிறைய ஆட்ஸ் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஏஜென்சியோட அட்வைசர் எல்லாம் மறந்துட்டு ஜென்ரலாக ஒரு டாக்டராக சொல்லுங்கள். இப்போ ஒரு பேரண்ட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அவங்க ப்ரொசீஜராக என்ன ஃபாலோ பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் நான் சொன்ன மாதிரி அவங்க அந்த 17 வயசு பூர்த்தி அடையணும். அந்த வருஷம் எந்த வருஷம் ஜாயின் பண்ணுறாங்களோ அது மாதிரி எலிஜிபிலிட்டி. அந்த ஜென்ரல் கேட்டகரி வந்து 50% அபோவ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் இது எல்லாம் சேர்ந்து இருக்கணும். அது மாதிரி மற்ற இதில் வந்து 45%, எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருந்தால் 40% மார்க். இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இதை ஏன் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன்னா, இது இப்படி இது இருந்தால் தானே ஒரு ஏஜென்சி போய் பார்த்தா கூட ஓகேவே சொல்லுவாங்க இல்லையா?
ஆமாம், இது வந்து இது நிறைய மார்க் இதோட கம்மியாக இருந்தால் அது கம்மியான மார்க் இருக்கவங்கள சேர்க்க முடியாதுல்ல, சேர்த்து விட முடியாதா? அது சேர்த்து விட முடியாது. ஆனால் நிறைய கன்சல்டன்சிக்கும் நிறைய ஏஜென்சிக்கும் இதே தெரியாது. ஓகே. இந்த மாதிரி ஒரு ஒரு உண்மையான சம்பவம் வந்துச்சு என்கிட்ட. ம். அவர் வரும்போது என்னால் எஃப்எம்ஜி பாஸ் ஆக முடியலன்றார். நான் சொன்னேன், ஏன் பாஸ் ஆக முடியல? நீங்கள் சைனாவில் தான் படிச்சீங்க. இல்லை, நான் பிஜி பண்ணணும் என்றார். எதுக்கு பிஜி பண்ணணும்? திரும்பி சைனாக்கே போகிறேன்றார். நான் ஒரே வார்த்தை கேட்டேன், எதுக்கா நீ போகிறீங்கன்னா, இல்லை என்னால் எஃப்எம்ஜி எழுத முடியல. ஏன் எழுத முடியலன்னு கேட்டேன். எனக்கு அங்கே ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தராங்க. இந்த நீட்டுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும். அது என்னால் எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியல? இப்போ தான் அவங்க ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க. எவ்ரி 6 மந்த் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் கிடச்சிது. இல்லை சார், நான் ஃபிசிக்ஸில் மார்க் கம்மி, எனக்கு கன்சல்டன்சி ஏமாற்றி அனுப்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், இது உங்களுக்கு தெரியாதானே? எங்களுக்கு தெரியாது சார். ஆமாம், இந்த நிலைமையிலையும் இப்போவும் இருக்கிறாங்க. இல்லை, இவங்க கன்சல்டன்சி ஏமாற்றி அனுப்பலாம், எனக்கு புரியல. அந்த காலேஜில் அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அது அந்த காலேஜுக்கும் இதுக்கும் இந்தியன் ரூல்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால தான் 2021 இவ்வளோ ரூலு வந்தும் அவங்க வந்து அந்த ரூலை யாருமே எதுவுமே புரியாது. இன்ஃபேக்ட் நம்ம சொல்கிறனால தான் ஒரு காலேஜ்லேயோ ஒரு கண்ட்ரிலேயோ தெரிய வரும். அது வரைக்கும் அந்த கண்ட்ரிக்கு இந்தியா ரூலை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம். அவங்க ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள், பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அவன் வந்து வச்சுருக்கான் 12th முடித்து 1 வருஷம் தான் கேப் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து 10th 11th நம்ம கவர்மெண்ட் இதை வச்சுக்கிறோம். 10th 11th 12th, ஏன்னா அதுதான் கவர்மெண்ட் எக்ஸாமு. சிபிஎஸ் இருந்தால் 10th 12th. அவன் ஜிபிஎஸ் ஸ்கோருன்னு வச்சுருக்கான். 10th 12th சேர்ந்து 7 ஜிபிஎஸ் ஸ்கோர் இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் 10th 5 சப்ஜெக்ட் சேர்ந்து 3.5 ஸ்கோர் இருக்கணும். இதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 60 மேலே இருந்தால் தான் அந்த 3.5 வரும். ரெண்டத்தையும் சேர்த்தா தான் 7%. இது வந்து பங்களாதேஷுக்கு வரும். என்கிட்ட நிறைய பேரண்ட் வருவாங்க, இல்லை சார் நான் வந்து 59 ஃபிசிக்ஸில் என்னை பங்களாதேஷில் சேர்க்கணுமா? நான் சொல்லுவேன், சார் சேர்க்க முடியாது, ஆனால் அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ். இல்லை சார், இன்னொரு கன்சல்டன்ட் சொல்கிறாங்க. சார், அதை நம்பாதீங்க, உங்கள் மார்க் ஷீட்டை எடிட் பண்ணி அங்கே அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் அவங்க எப்படி செக் பண்ணுவோன்னா, உங்கள் QR கோடை வச்சு உங்கள் சிபிஎஸ்சிலேயோ உங்கள் ஸ்டேட் போர்ட்லேயோ நேராக கனெக்ஷன் இருக்கும். அதை வச்சு செக் பண்ணி உங்களுக்கு ஃபேக்குன்னு இது பண்ணிடுவாங்க. இது ஏன்னா கவர்மெண்ட் இன்வால்வ். ஸோ அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மலேசியாவில், நான் மலேசியா முன்னாடி அனுப்பிச்சிருக்கேன். அவன் வந்து மினிமம் 75% கேட்குறான் பிசிபியில். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணும். ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இமிடியேட்டாக தெரிஞ்சுக்கணும் பேரண்ட்ஸு. ஏன்னா இது நிறைய பேரண்ட்ஸ் இது தெரியாது. அந்த பேசிக் க்ரைட்டீரியா என்ன, வெளிநாட்டில் படிக்க போகிறதுக்கும் இந்த க்ரைட்டீரியா உண்டானா, மெடிசன் படிக்க போனாலும் இந்த க்ரைட்டீரியா உண்டு. அடுத்த 3வது க்ரைட்டீரியா, முன்னாடி வெளிநாட்டில் போகணுன்னா உங்களுக்கு நீட்டு தேவையில்லை 2019க்கு முன்னாடி. ஆனால் 2019 நீட்டு கம்பல்சரி ஆகிட்டாங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் ஜஸ்ட் பாஸ் இருந்தால் போதும். தட் மீன்ஸ் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆமாம், இந்தியாவிலேருந்து நீங்கள் போகணுன்னா, வெளிநாட்டுக்கு படிக்கணுனாலே நீட்டு பாஸ் ஆகிருக்கணும். ஆனால் 2019க்கு முன்னாடி அது தேவையில்லை. ஆனால் 2019 இந்த நீங்கள் நீட்டு கம்பல்சரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது 3வது. ஸோ நீ நீட் எழுதணும், பாஸ் ஃபஸ்ட்டு முடிச்சுன்னு எழுதணும், பாஸ் ஆகிருக்கணும். ஆமாம். பாஸ் மார்க் இப்போ 116. ஒவ்வொரு டைமும் இட் இஸ் அ பர்சன்டைல் தானே, மாறும். 100 போன வருஷம் 127 ஹையஸ்ட் இருந்துச்சு, 114 இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வருஷம் 110. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே. ஸோ இந்த 3 ரொம்ப முக்கியமாக வெளிநாட்டுக்கு போகிறது பார்த்துக்கணும். அடுத்தது வந்து நீங்கள் எப்படி கன்சல்டன்சியை சூஸ் பண்ணணும். இப்போ என்ன விடுங்க, மற்றதை போனால் அவங்களுடைய உண்மையான நிலைமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வாட்ஸ்அப் மூலயமா பண்ணிவிட்டு ஆஃபீஸ் இல்லாமல் பண்ணுறவங்க எக்கச்சக்கவே இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரீலான்ஸ். ஆமாம், ஃப்ரீலான்ஸ் கன்சல்டன்சி எக்கச்சக்கவே இருக்காங்க. நிறைய நேராக போய் பாருங்கள், அவங்கள 2-3 வாட்டி இது பண்ணுங்கள். முக்கியமாக ஹிடன் சார்ஜஸ் அதிகமாக வச்சுருப்பாங்க. எப்படி வச்சுப்பாங்கன்னா, உங்களுக்கு ஃபைனான்ஷியல் மெத்தடாலஜியில் தான் அவங்க ஈஸியாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பேரண்ட் ஃபைனான்ஷியலில் தான் ட்ராப்பே ஆவான். நான் என்ன சொல்லிடுவேன், 1.5 லட்சம் தான் ஃபீஸுன்னு ஃபோனில் சொல்லிடுவேன். வந்து இங்கே வந்த பிறகு நீங்கள் 10,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுங்க, அந்த ஃபீஸ் கட்டுங்கன்னா அதுக்கப்புறம் தான் ரிவீல் பண்ணுவாங்க. செமஸ்டருக்கு தான் நான் வந்து 1.5 லட்சம் சொன்னேன், நான் ஃபுல்லாக சொல்லலை. இல்லை சார், நீங்கள் ஃபுல்லாக சொன்னீங்க அப்படிமா. இல்லை, நான் 1.5 லட்சம் இதான் சொன்னேன். எப்போ இது ரிவீல் ஆகுனா கொஞ்சம் லேட்டாக போக தான் அறியணும். அப்போ இவங்களுக்கு பேர்டன் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவன் நினச்சிருப்பான் 1.5 லட்சம் × 6 வருஷம் 12 லட்சமோ 10 லட்சத்தில் முடிஞ்சிடும், ஒரு 20 லட்சத்துக்குள்ளே முடிச்சலாம். ஆனால் அது வந்து ரிவீல். அதனால தான் நான் எப்போவுமே அவங்கள்ட்ட பேரண்ட்டை சொல்கிறது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை அஃபிஷியலாக வாங்கிடுங்க. அவங்க லெட்டர் பேர்லேயோ அதுலேயோ வாங்கிட்டு அவங்க கையெழுத்தும் உங்கள் கையெழுத்தும் போட்டிருக்கணும். இதுதான் உங்கள்ட்ட நாளைக்கு கோர்ட் ஆஃப் லாவில் போய் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கிளியராக வாங்கிடுங்க.
அப்புறம் எஃப்எம்ஜிஎல் 2021 தெளிவாக கேளுங்க. நிறைய பேரண்ட் இதை கேட்குறதே கிடையாது, நிறைய கன்சல்டன்ட் இதை சொல்கிறதும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க, அவங்கள கொஸ்டின் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் காசு கொடுங்க, அதுக்கு தான் அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 லட்சமோ 3 லட்சமோ டிபெண்டிங் அப்பான் கன்சல்டன்சி நீங்கள் போகிறாங்க. ஸோ நீங்கள் கேள்வி கேட்குறதுல தப்பே இல்லை. அது வந்து முக்கியமாக கேள்வி கேளுங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகளை அவங்கள நம்பி அனுப்பிச்சி வரீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேள்வி கேட்டு அதை இது பண்ணணும். 4-5 வாட்டி பாருங்கள், வெப்சைட்டை பாருங்கள், 4 பேர்கிட்ட கேளுங்க. யூடியூப் சேனல் இருந்தால் யூடியூப் சேனலில் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு முடிஞ்சால் காலேஜ் உண்மையிலே இருக்குதா இல்லையான்னு வெப்சைட்டையும் செக் பண்ணுங்கள். அந்த கண்ட்ரியில் முடிஞ்சால் செக் பண்ணுங்கள். பர்சனலி நமக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் யாராச்சும் ஃபாரினில் படிச்சுட்டு வந்து ஒர்க் பண்ணுறவங்க அவங்கள்ட்ட கேட்கலாம். ஆமாம் ஆமாம். இந்த பொதுவாக ஏஜென்சிஸை கன்சல்டன்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் பிஸ்னஸ் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. வரக்கூடிய பேரண்ட்ஸை பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்களோட வருமான வசதி ஓரளவு தெரிஞ்சிடும் இல்லையா? ஆமாம். வசதியான ஆட்களாக இல்லைங்கிறத பார்த்து ஃபீஸை கூட்டலாம். அவங்களோட சார்ஜாக இருக்கலாம், ஹிடன் சார்ஜஸ் வாட் எவர் இட் இஸ். நீங்கள் எப்படி அந்த விஷயத்துலலாம்? நான் யூஸ்வலாக என்ன பண்ணிடுவேன், காலேஜ் ஃபீஸு காலேஜுக்கே டைரெக்டாக கட்டிடுங்கன்னு சொல்லிடுவேன். எந்த இதுவும் என் கையில் தரக்கூடாது, டைரெக்டாக இப்போ நிறைய பேரண்ட்டுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டே இருக்காது. அப்போ நான் ஒன்று கைட் பண்ணுவேன், நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேன் கார்டு எடுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கே தெரியாது. பேன் கார்டு விஷயங்கிறது கூட தெரியாது. அந்த மாதிரி ஸோ அப்போ ரொம்ப எளிய குடும்பத்திலேருந்து வராங்க அதிகமாக வர்றாங்க. அதான் நான் இன்ஃபேக்ட் நான் சொல்ல வரேன், ரொம்ப அதிகமாக வர்றது எளிய குடும்பத்துலேருந்து தான் அதிகமாக வர்றது. பணக்காரங்க இங்கே டொனேஷன் கொடுத்து ஆமாம், மேக்ஸிமம் இங்கே டொனேஷன் கொடுத்து வாங்கிடுவாங்க. இங்கே அதிகமாக வர்றது ஃபஸ்ட்டு பட்டதாரியாக இருக்கணும். அவனுக்கு ரொம்ப ஆசை. இப்போ நீங்கள் அனிதா மேட்டரை எடுத்துட்டா, அவங்க ஊரில் வந்து அவன் தான் பட்டதாரி, அந்த குடும்பத்தில் ஃபஸ்ட்டு பட்டதாரி. அந்த மாதிரி ஆர்வத்தில் வர்றவங்க தான் அதிக பேர். இன்ஃபேக்ட் நான் நிறைய பேர் இந்த மாதிரி நபர்களை அனுப்பிச்சிருக்கேன். நல்ல டாக்டராக இருக்காங்க, எஃப்எம்ஜி பாஸ் பண்ணி. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட சொல்லுவேன், படிங்க, அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நிறைய விஷயங்களில் டைவர்ட் ஆகாதீங்க, படிப்பு நேரத்தில் படிங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் எவ்ரிதிங். ஸோ காலேஜ் ஃபீஸை டைரெக்டாக காலேஜ் கட்டிடுங்க. மற்றபடி நீங்கள் வாங்குகிற ஃபீஸ் மட்டும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி. ஆமாம், நான் இல்லை ஒரே ஃபீஸ் தான் வாங்கிக்கிறோம். அதுவும் நான் ஜிஎஸ்டியோட போட்டு கொடுப்பேன். நான் அதான் சொல்லுவேன், இது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸி உங்களுக்கும் அது பேர்டன் குறைஞ்சிரும். அந்த மாதிரி ரொட்டீனில் போயிடுறது. ஓகே. ஃபிக்ஸட் சார்ஜஸ். வசதியான ஆட்களுக்கு என் வீட்டு பிள்ளைகள் இல்லை அப்படிலாம் வீட்டு பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை கிடையாது. ஓகே. முடிஞ்சால் என்னோட கன்சல்டன்சி ஃபீஸை ரெடக்ட் பண்ணுவேன் அவங்க ஃபேமிலி இதை பொறுத்து. ஓகே. இப்போ ரொம்ப ஏழை பிள்ளையாக வந்தாங்க, அவங்களால கட்ட முடியலன்னா சரி எனக்கு டோட்டலி விட்டுருங்க, நான் ஃப்ளைட் டிக்கெட்டும் இது மட்டும் சார்ஜ் போட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவோம். அது ஒன்றும் பிரச்சனை. இப்போ வெளிநாட்டில் படிக்கிறாங்கல்ல, படிச்சுட்டு அவங்க இந்தியா வராமல் அங்கேயே ஒர்க் பண்ண முடியுமா அந்த கண்ட்ரியில்? அதுக்கு ஆப்ஷன் இது வந்து மெஜாரிட்டி வேறு பிரச்சனையில் அந்த மாதிரி கேட்குறாங்க. என்கிட்டையும் இது மாதிரி வெளிநாட்டிலே வேலை செய்ய முடியுமான்னு. சில கண்ட்ரீஸில் ஓகே. இப்போ பங்களாதேஷ் நாட்டில் உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் இருந்தால் அங்கேயும் வேலை செய்யலாம். இப்போ ரஷ்யா மாதிரி இடத்துல நீங்கள் வேலை செய்யலாம், நிறைய இடத்துல வேலை செய்யலாம். ஆனால் உங்களுக்கு சேலரி பேசிஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது வெளிநாட்டில். ஆனால் இந்த யூரோப்பியன் செங்கன் கண்ட்ரி, ஒரு யூஎஸ்ஏ, யூகே இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு சேலரி வந்து அதிகமாக இருக்கும், க்ரோஸில் போகும். பட் நிறைய போர் கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு சேலரி பேஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் ஒர்க் பண்ணணும்னு நினச்சா அந்த நாட்டோட விதிமுறைகள் படி அந்த ஒரு நாட்டோட எக்ஸாம்ஸ் எழுதி அங்கே லைசன்ஸ் அங்கேயும் நீங்கள் படிச்சு வேலை எக்ஸாம்ஸ் இருக்கும், வேலை செய்யலாம். இப்போ இங்கே எஃப்எம்ஜி மாதிரி நம்ம பங்களாதேஷில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இந்தியாவுக்கு வராமல் வேற ஒரு கண்ட்ரியில் போய் வேலை செய்ய விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குது? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கேயும் எஃப்எம்ஜி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஊர்லேயுமே எக்ஸாம் இருக்குது. ஆமாம், யூஎஸில் யூஎஸ்எம்எல்ஏ வச்சுருக்கான், கனடாவில் எம்சிசின்னு வச்சுருக்கான், ஒரு யூகேல பிளாப்னு வச்சுருக்கான், ஆஸ்திரேலியாவில் ஏஎம்சின்னு வச்சுருக்கான். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடு, இப்போ யூரோப்பியன் சைடு வந்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்வீடன், நார்வே, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இட்டாலி எல்லா இடத்துக்கும் அவங்க என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போகணும். எல்லா கண்ட்ரிலையுமே வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக உண்டு. ஸோ அது எக்ஸாம் இல்லாமல் அங்கே எக்ஸாம் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் யூஏலேருந்து போகிறாங்க ரெசிடென்சி, அங்கே உள்ளவங்க நிறைய ஃபாரின் கண்ட்ரி, அங்கே பக்கத்தில் போகிறது ஜார்ஜியா. ஆனால் நாம் சொல்கிறோம் திரும்பி வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அந்த ரெசிடென்சி ஒரு நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலிட்டையே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நேராக வந்து இங்கே எழுதலாம், எக்ஸாம் எழுதலாம், அங்கே அலோடு கிடையாது. துபாயாக இருக்கட்டும், இல்லை அபுதாபியாக இருக்கட்டும், இல்லை எனி சவுதி இதாக இருக்கட்டும், எனி அரப் கண்ட்ரிஸாக இருக்கணும், மினிமம் 2 இயர்ஸ் நீங்கள் நம்பர் வாங்கிட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த நாட்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுத முடியும்.
அந்த மாதிரி தான் சட்டத்திருத்தங்கள் வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நேராக படிச்சுட்டு இங்கே வந்து வேலை செய்யலாம்னா, ஆனால் அந்த அனுமதி கிடையாது. என்ன தான் ரெசிடென்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சலுகை இருக்குது. ஆனால் டைரெக்டாக வந்து நீங்கள் வேலை செய்ய முடியாது. ஓகே ஓகே ஓகே. ஒரு ரேபிட் ஃபயர் ஒன்று போகிறேன். ஓகே சார். வேக வேகமாக பதில் சொல்லுங்கள். ஒன் ஸ்டாப்லையா? கொஞ்சம்லேருந்து கூட சொல்லிக்கலாம். மக்களுக்கு புரியணும், பேரண்ட்டுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட. பிக்கஸ்ட் மித் அபவுட் எம்பிபிஎஸ் இன் அப்ராட். மோசமான மூட நம்பிக்கை வந்து ஈஸியாக படிச்சிடலாம். ஈஸியாக படித்து பாஸ் பாஸ் ஆகிடலாம். ஆகிடலாம். நம்ம ஊரில் தான் கஷ்டம், வெளிநாட்டில் போய் படித்து பாஸ் ஆகிறது ஈஸின்னு நினைக்கிறாங்க. ஆமாம், அது தப்பான ஒரு இது இருக்குது. அங்கேயும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்பட்டு படித்தா தான் டாக்டர் ஆக முடியும், எந்த ஆமா, கண்ட்ரியாக ஆமா. இருந்தாலும். ஏதாவது கண்ட்ரியில் ஈஸியாக, இங்கே கொஞ்சம் சிலபஸ் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா? இல்லை, இந்த நான் சொன்ன இந்த கண்ட்ரிலலாம் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லாதனால கொஞ்சம் செமஸ்டர் போயிட்டு இருக்கலாம். பட் பங்களாதேஷ் மாதிரி இடத்துல, நேபாள் மாதிரி இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த ப்ரோஃப் எக்ஸாம் இருந்துக்கிட்டே இருக்கும் வருஷம் வருஷம். ஓகே, நைஸ். பிக்கஸ்ட் ஸ்கேம் பேரண்ட்ஸ் ஃபால் ஃபார். இந்த நியூ ரெகுலேஷன்ஸ் எஃப்எம்ஜிஎல் வந்து பிக்கெஸ்ட் ஸ்கேம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் ஜார்ஜியா, அர்மேனியா, வியட்நாம், ரஷ்யா இது எல்லாமே எலிஜிபிளே இல்லை ஆஸ் பர் மை நாலேஜ். ஸோ இது பெரிய பிக்கெஸ்ட் ஸ்கேம் ஆகும். அந்த கண்ட்ரி பேரை திருப்பி சொல்லுங்கள். இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜார்ஜியா, அர்மேனியா, அஜர்பைஜான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், வியட்நாம், பிலிப்பைன்ஸ், எந்த நாடுக்குமே இந்தியன் ரூல் படி எலிஜிபிள் கண்டிப்பாக கிடையாது. இப்போ அங்கே படிச்சுட்டு வந்தால் இங்கே டாக்டர் ஆக முடியாது. கண்டிப்பாக ஆக நிறைய முடியாது. பேர் இப்போ படிச்சுட்டு இருக்காங்களே. அதுதான் சொல்கிறேன், ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓ, சரி. இப்போ அவங்க அதான் நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் 2028 இந்த பிரச்சனை 28 இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். ஓகே, அதுக்கு ரீசன் முன்னாடி சொன்னீங்க இந்த விஷயத்த. எனக்கு அது கொஞ்சம் நான் ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, திருப்பி படிக்கிறவங்களோட சாய்ஸில் இந்த கண்ட்ரிஸ் இருக்குது. அது என்ன கொஞ்சம் எளிமையாக புரிகிற மாதிரி கொஞ்சம் வழக்குங்க. அதான் 2021 அந்த எஃப்எம்ஜிஎல் ரூல்ஸ் வந்துருச்சு. அந்த ரூல் வந்து 5 ரூல் சொல்லுது. 1 54 months கோர்ஸ் டியூரேஷன், அங்கே கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆகணும். 3வது இது இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்கும். 4வது இந்தியன் கரிக்குலம் சிலபஸ். 5வது அந்த நாட்டு லைசன்ஸ் வாங்கி ஆகணும். நான் சொன்ன இந்த கண்ட்ரியில் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இங்கே இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக ஒன்றும் இல்லை, இந்தியன் கரிக்குலம் சிலபஸ் எப்படி அந்த நாடு கொடுக்க முடியாது. டோட்டலாக சிலபஸ் வேறு, சிலபஸே வேறு இருக்கும், கரிக்குலம் வேறு இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் நான் 3 கண்ட்ரியை சூஸ் பண்ணது, மொரீஷியஸ், நேபாள், பங்களாதேஷ். அதில் நேபாளும் மொரீஷியஸும் லைசன்ஸ் கொடுக்குறதுல டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ ஒரே கண்ட்ரி நான் சூஸ் பண்ணுறது பங்களாதேஷ். புதுசாக வந்த கண்ட்ரி தான் டிமோரு, இந்த ரூலுக்கான உருவான கண்ட்ரி. இப்போ அந்த கண்ட்ரியில் படிச்சுட்டு இருக்க மாணவங்களை இப்போ என்ன பண்ணுறது? அது அவங்க வந்து பெரிய பிரச்சனையில் மாட்டுவாங்க. திரும்பி 2028 தான் அந்த ஃபஸ்ட் பேட்ச் வரப்போகுது. அந்த வரும்போது தான் என்எம்சி வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிச்சுன்னா அது பெரிய ப்ராப்ளத்தில் போய் விடும். மேபி சூசைட் கூட ஆகலாம். ஏன்னா இது பெருசாக இந்த இது பற்றின அவேர்னஸ் யாருக்கும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டாக ஒருத்தவங்க உஸ்பெகிஸ்தான் போனாங்க. ஆமாம், அது வந்து நிறைய கன்சல்டன்சிக்கும் தெரியும் இந்த ரூல்ஸ் படி கிடையாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்துக்கலாம் சரி, போய் நம்ம போய் கோர்ட்டில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் சிம்பிளாக தான் ஒரு கேள்வி கேட்பேன். நீட்டு வந்துச்சு, நீட் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் இங்கே மருத்துவத்தில் சேர்க்க முடியாது. அப்போ இந்த ரூல் மட்டும் ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியும், அந்த ரூல் எப்படி டீவியேட் ஆவாங்க? அதனால் டீவியேட் ஆக மாட்டாங்க. அது 2028. சரி, இப்படி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. இந்த ரூல்ஸை கொண்டு வந்த ஒரு கண்ட்ரிக்கு ஸோ இந்த நாடுகளில் எல்லாம் அவங்க மாணவர்களை படிக்க அனுப்பாதீங்க. ஏன் அவங்க ஒரு என்எம்சி இதில் தான் வந்து கோட்டை விட்டுருது. என்எம்சி நினச்சிருந்தா இதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க சொல்லவும் இல்லை. இது வரைக்கும் கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே தான் வச்சுருக்காங்க. அதனால தான் மருத்துவ மாணவர்கள் இந்த மாதிரி ஏமாந்து போகிறாங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டே இருக்கோம். இந்த 4-5 வருஷமாக இருக்கிற எல்லா கன்சல்டன்சியும் சரி, ஆல் ஓவர் இந்தியா, காஷ்மீர் டு கன்னியாகுமரி என்ற பேசுகிறவங்க தான் ஏன் நீங்கள் உண்மையை சொல்கிறீங்கன்னு தான் என்னை திட்டுறாங்க. நான் சொல்கிறேன், நான் உண்மையை தான் சொல்லி ஆகணும். அப்படி தான் நான் வந்து அனுப்பி விட்றேன். இனிமேல் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா பின்னாடி வரும்போது அது பெரிய ட்ராஜடியாக வரும். நான் சொன்ன மாதிரி சூசைட் இது கூட போகலாம். ஏன்னா அவன் 6 வருஷம் படிச்சுட்டு வந்து என்னோடய படிப்பு இங்கே அங்கீகாரப்படலை, நான் வந்து எலிஜிபிளே இல்லை, பேக் டு 12னா அவன் மன உளைச்சல் ஆவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பார்ப்போம். ஒருவேளை இனிமேல் இந்த இதுக்கு பற்றின ஒரு அவேர்னஸை கவர்மெண்ட் கொடுத்துட்டு ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களையாச்சும் அனுமதி கொடுக்க வேலையை செய்யணும் இல்லையா? ஆமாம், பார்க்கலாம். ஒன் திங் எவ்ரி பேரண்ட்ஸ் இக்னோர்ஸ், அதான் எஃப்எம்ஜிஎல் இப்போ பொறுத்த வரைக்கும் இன்னொன்று இக்னோர் பண்ணுறாங்க. சாப்பாடு முக்கியமாக பார்க்குறாங்க.
இது உண்மையிலே தான். நாங்கள் 90ஸ்ல நல்ல போகும்போது சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்பாங்க. முதல்ல இட்லி தோசை கிடைக்குமா, இது பெரிய தப்பு. நம்ம அனுப்ப போகிறது படிப்புக்காண்டி சாப்பாடுக்காண்டி இல்லை. படிப்பு ரெகுலேஷன் படி இருக்குதான்னு பார்க்கணும் தவிர, ஆனால் பேரண்ட்ஸ் சாப்பாடு இருக்குதா, இந்த சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு அளவுக்கு வந்துட்டாங்க. பங்களாதேஷ்ல இட்லி தோசை கிடைக்குமா? இல்லை, கிடைக்காது. பக்கத்து நாடு தானே, நம்ம நாடு தானே, இட்லி தோசை கூட இல்லையா? கிடையாது. வேற என்ன கிடைக்கும் அங்கே சாப்பாடு? இங்கே நார்மல் ரைஸு, சப்பாத்தி, நம்ம ஒரு பிரியாணி எல்லாமே இருக்கும். சவுத் இந்தியன் ஃபுட்டு கிடைக்காது ஆமாம், இல்லையா? கிடைக்காது. பிரியாணி கிடைக்கும். கிடைக்கும். நம்ம பசங்களுக்கு அது போதும்னு நினைக்கிறேன், மேனேஜ் பண்ணிடுவாங்க. சப்பாத்தி கிடைக்குது, ஓகே. சோறு கிடைக்கும், சோறு கிடைக்கும். ஃபைன். 3 வேளைக்கும் சோறு போடுவாங்க. இன்னொன்று கேட்பாங்களே சார் பேரண்ட்ஸ் வந்து, கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும், ஹாஸ்டல் எப்படி இருக்கும்? இப்போ நான்லாம் ஹாஸ்டல் படிக்கும்போது சேர்க்கும் போது அதானே கேட்பாங்க, வார்டன் கிட்ட என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ். அது பேசிக்காக இருக்க கன்சர்ன் தானே, தப்பும் இல்லை. சாப்பாடு நம்ம ஒரு சோறு கிடைக்குமான்னு கேட்குறது, அதெல்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆனால் பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ்லேருந்து அபவ் ஆவரேஜ் வரை தான் இருக்கும். சில காலேஜில் ஏசிலாம் இருக்காது. இன்னும் இந்தியனைஸ்டு டாய்லெட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் கூட நிறைய காலேஜில் இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் இன்னும் இருக்கிறாங்க காலேஜஸ்ஸு. இட் டிபெண்ட்ஸ் அப்பான். ஸோ இப்போ நம்ம அனுப்புகிற காலேஜஸில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கொஞ்சம் ஏசி போடுங்க, கொஞ்சம் அவங்களுக்கு இந்த பாத்ரூம் ஸ்டைலாம் மாற்றுங்க, நாங்கள் இப்படி வாழ்ந்துட்டோம். அங்கெல்லாம் அவனுக்கு அந்த இன்னும் அந்த நம்ம ஒரு மாதிரி லட்சக்கணக்கில் ஃபீஸ்லாம் வாங்குறது இல்லையா? இல்லை, அதான் அவங்க இதில் வந்து கம்மி. அதனால கட்ட முடியல. ஆமாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல. கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஆனால் அந்த நார்ம்ஸ் படி இருக்கும். அந்த நாட்டுள்ள அவங்களுக்கு ரூல்ஸ் மெடிக்கல் கவுன்சில் சொல்கிற ரூல்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அதனால் நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, கொஞ்சம் கஷ்டப்படணும். இங்கே இருக்க கஷ்டப்பட்டு சொகுசு எல்லாம் இருக்காதுங்கிறத சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே. ரொம்ப சொகுசாக இருக்க முடியாது, கஷ்டப்பட்டு படிக்கணும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சோறு கிடைக்கும் 3 வேளைக்கும் இல்லை அப்படின்னு. நைஸ். ஒன் கொஸ்டின் எவ்ரி பேரண்ட் மஸ்ட் ஆஸ்க் பிஃபோர் பேயிங் ஃபீஸ். நான் ஃபீஸை உங்கள்கிட்ட கட்டுறதுக்கு முன்னாடி நான் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. நான் சொன்ன மாதிரி ஹிடன் சார்ஜஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக, ஹாஸ்டலுக்கு என்ன ஃபீஸு, டியூஷன் ஃபீஸ் என்ன வருஷம், விசா எக்ஸ்டென்ஷனுக்கு, இன்சூரன்ஸு, மற்ற புக்ஸு ஏதாவது ஃபீஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் அவங்கள்ட்ட கேட்டுட்டு, எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அந்த இதை வந்து டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. சரி சார், ரேபிட் ஃபயர் முடிஞ்சுது. இன்னும் 2-3 கேள்வியோட நம்ம இந்த இன்டர்வியூ முடிக்கலாம். இந்த லோன் பற்றி பேசணும் இல்லையா? அதுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்குதா? மார்க் பேஸ்டாக தான் இருக்குதா, இல்லை நம்ம அங்கே படிக்கிறதா இருந்தால் லோன் கிடைக்குமா? இல்லை, எங்கே படித்தாலும் லோன் அவைலபிலிட்டி கவர்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். பட் மேனேஜர் பேஸ்டாக போயிடும். இவங்க கட்டுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு இதுக்குனால அந்த அவைலபிலிட்டும் நம்ம சர்க்கிளில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேங்க்கு டீட்டெயில் கொடுத்து இந்த பேங்க்கை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கைட் பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலாக பேங்க் கொடுத்து தான் ஆகணும். லோன் கேட்டாங்கன்னா அவங்க ப்ரிமிஸ்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்து தான் ஆகணும் எஜுகேஷன் லோன். இது வந்து ரூலு. ஆனால் அவங்க திரும்பி கட்டுற நிலையில் இருக்க மாட்டாங்க. பின்னாடி நம்ம தலையில் வந்து விழுந்துரும். ஒரு மேனேஜர் ரிட்டையர் ஆகும்போது அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நம்ம தலையில் வந்து விழுந்துருன்னு சொல்லிட்டு நிறைய டைமில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சூழலில் என்ன பண்ணுறாங்க நம்ம பேரண்ட்ஸ்? இவங்க ஏதாவது நகையை ஏதாவது நிலத்தை விற்று தான் வந்து கட்டுவாங்க. யூஸ்வலாக அப்படி தான் நடக்குது. ஓகே. ஒரு எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லோன் கிடைக்குது, எவ்வளோ பேருக்கு கிடைக்கல? மெஜாரிட்டி வந்து லோனுக்கு போக மாட்டாங்க. ஒரு 10% தான் லோனுக்கு போவாங்க. அவங்க ஏதாவது ஒரு பில்டிங்கையோ நகையோ வச்சு தான் எடுப்பாங்க. எஜுகேஷன் லோனுங்கிறது ஒரு 10 lakhs கீழே, ஒரு 4.5 lakhs கீழே தான் கொடுக்குறது. ஆனால் இது வந்து ஒரு US UKனா ஃபுல் லோன் தந்துடுவாங்க. ஆனால் அந்த சின்ன சின்ன நாடு, இப்போ ரஷ்யாவே சின்ன நாடாக தான் சொல்கிறாங்க, இங்கெல்லாம் லோன் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக கொடுக்கலாம். அது வந்து அவங்க ஃபைனான்ஷியல் திரும்பி கட்ட முடியாத சூழ்நிலையத்தில் இதை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. இப்போ பங்களாதேஷுக்கு படிக்க போகிற, நீங்கள் பங்களாதேஷ் ரெஃபர் பண்ணுறதால கேட்குறேன், அங்கே படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 35 லட்ச ரூபா செலவாகுன்னு சொல்லி 30 லட்ச ரூபான்னு சொல்லுங்களேன். 30 லட்ச ரூபா செலவாகிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை லட்ச ரூபா லோன் வாங்க முடியும்? ஃபுல்லாகவே தர்றாங்க, லோன் ஃபுல்லாகவே. யூஸ்வலாக பேங்க்கோட சிஸ்டம் எப்படின்னா, அந்த டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ 30 லட்ச ரூபாயில் 35 லட்ச ரூபா பார்ப்பாங்க. டியூஷன் ஃபீஸ் எவ்வளவோ அதில் மென்ஷன் பண்ணி அது மட்டும் தான் கொடுப்பாங்க. சில பேங்க் வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்களோ அதை கொண்டு கொடுத்துருவாங்க. வருஷம் அவங்க செக்காகவே கொடுத்துருவாங்க. அது மாதிரி கையில் எந்த காசும் கொடுக்க மாட்டாங்க. டைரக்ட் டு த யூனிவர்சிட்டி இவங்க எக்ஸ்பென்ஸ் மட்டும் இவங்க கையில் செக்காக கொடுப்பாங்க. இந்த 30 லட்ச ரூபாயில் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ வரும் சார்? ஆல்மோஸ்ட் ஒரு 25 lakhs வந்துடும். ஒரு 80% மேலே வந்து. ஆமாம். ஓகே, ஃபைன். ஸோ அது கிடச்சி தான் ஃபைன் தான், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சு. சரி சார், கடைசி கேள்வி ஒரு பேரண்டோட சைட்லேருந்து ஒரு பேரண்டாகவே கேட்குறேன். என்னுடைய குழந்தையை டாக்டர் ஆக்குறதுக்கு ஆசைப்பட்டு கனவு கொண்டு பெரிய ட்ரீமோடு நான் உங்ககிட்ட வர்றேன். என் பிள்ளை படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து டாக்டராக வேலை செய்யணும், அதுக்கு உத்தரவாதம் அளிக்க முடியுமா உங்களால்?
கண்டிப்பாக உத்தரவாதம் அளிக்க முடியும். நான் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிக்கு போனால் தைரியமாக நான் கையெழுத்து போட்டே கொடுப்பேன். நல்லபடியாக படித்து அது இங்கே வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதி நல்ல டாக்டராக ஒரு பிஜி சீட்டு எடுக்கிற நிலைக்கு நான் கொண்டு வந்துடுவேன். கையெழுத்து போட்டு சீல் அடிப்பீங்களா? சீல் எடுத்து கொடுத்துருவேன். சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நான் வந்து நிறைய கேள்விகள் கேட்டேன். எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையாக, நிதானமாக, திரும்ப கூட சில விஷயங்களை கேட்டேன். அதற்கு விளக்கமாக பதில் சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பணக்காரங்க சூஸ் பண்ணுற சாய்ஸாக மட்டுமே இது இல்லை. நிறைய எளிய மக்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாய்ஸாக இருக்கும்போது அதில் ஒரு கன்சர்ன் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கன்சல்டன்ஸ் யாராக இருந்தாலும் எளிய மக்கள் எந்த செக்டாருக்குள்ளே வராங்களோ அவங்க மேலே அக்கறை இல்லாத ஒரு கன்சல்டன்சியோ இல்லை ஏஜென்சியோ வாட் எவர் இட் இஸ், அது ஒரு நல்ல அலுவலகமாக ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்க முடியாது. அதுக்கு மேலே இங்கே ஒன்றும் இல்லை. கண்ட்ரிலையும் சரி, எந்த எந்த செக்டாராக இருந்தாலும் எளிய மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க மேலே கரிசனம் இருக்கணும். அது உங்ககிட்ட இருக்கிறதா நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் பேசுறது வச்சு தொடர்ந்து அதை செய்யுங்க. நிறைய நம்ம ஊரில் தான் நீட்லாம் கொண்டு வந்துட்டாங்க, பரவாயில்ல. ஜஸ்ட் பாஸ் பண்ணியாவது எங்கள் பிள்ளைங்களை அனுப்புகிறோம். நிறைய பேரை டாக்டர் ஆக்குங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்கள கைட் பண்ணி எக்ஸாம்லாம் பாஸ் ஆக வச்சு இந்த சேவையை அல்லது இந்த வேலை, இந்த பிஸ்னஸை எல்லாம் சேர்த்து தான் தொடர்ந்து செய்யுங்க. நிறைய பேர் டாக்டர் ஆகட்டும் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ.